ஸ்ருதி ஹாசன் என்னை வீழ்த்தவில்லை, நானே விட்டுக் கொடுத்தேன் சொல்கிறார் அமலா பால். ஏ.ஆர். முருகதாஸ் இயக்கத்தில் விஜயகாந்த் நடித்த படம் ரமணா. இதில் நாயகியாக சிம்ரன் நடித்திருந்தார். பல ஆண்டுகளுக்கு பிறகு இப்படத்தை இப்போது ஹிந்தியில் ரீமேக் செய்கிறார் வானம் கிரீஷ். ஹிந்தி பதிப்பில் அக்ஷய் குமார் நாயகனாக நடிக்கும் படத்தில் அவருக்கு ஜோடியாக நடிப்பதற்கு ஸ்ருதி ஹாசனிடம் முதலில் பேசினர். ஆனால் பின்னர் தென்னிந்திய முகசாயல் கொண்ட நடிகைதான் வேண்டும், ஆனால் ஸ்ருதி ஹாசனிடம் அந்த முகம் இல்லை என்று தென்னிந்திய சினிமாவில் உள்ள நடிகைகளை தொடர்பு கொண்டனர். இந்த செய்தி அமலா பாலின் காதுக்கு வர ஓட்டமாக ஓடிச் சென்று அப்படத்தில் தன்னை இணைத்துக் கொள்ள பேச்சுவார்த்தை நடத்தினார். அதையடுத்து அவர்கள் போட்டோ செஷன் நடத்தினர். ஆனால் இடையில் என்ன நடந்ததோ அப்படத்திலிருந்து வெளியேறிவிட்டார் அமலா பால். இந்த நிலையில் இப்போது ஸ்ருதி ஹாசனே நடிப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அமலா பாலின் வாய்ப்பை ஸ்ருதி கைப்பற்றி விட்டதாக செய்திகள் பரவிக் கொண்டிருந்தன. இதனால் டென்ஷன் ஆகியுள்ளார் அமலா பால். அதையடுத்து அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், இந்தி ரமணாவில் என்னை நடிக்க கேட்டது உண்மைதான், ஆனால் அவர்கள் என்னை பிட் பட நடிகை ரேஞ்சுக்கு தோலுரிக்க நினைத்தார்கள். அந்த அளவுக்கு நடித்தால் என் இமேஜ் போய்விடும். ஏற்கனவே சிந்து சமவெளி என்கிற படத்தில் நடித்த ஆபாச நடிகை என்ற கெட்ட பெயரையும் சம்பாதித்து வைத்திருக்கிறேன். இந்த நேரத்தில் இந்த மாதிரியெல்லாம் நடித்தால் தற்போது கட்டி காத்து வரும் மரியாதையும் போய்விடும் என்பதால்தான் அந்த படத்தை தவிர்த்தேன். ஆக நான் தவிர்த்த காரணத்தினால்தான் அந்த வாய்ப்பு ஸ்ருதிக்கு கிடைத்திருக்கிறது. அதனால் என்னை வீழ்த்தி ஸ்ருதி ஹாசன் அந்த வாய்ப்பை கைப்பற்றி கொண்டதாக கூறப்படுவது உண்மையில்லை என்கிறார் அமலா பால்.